ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி அப்படிங்களாங்க தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய திருச்சூரில் இருக்கிற மெரைன் வேர்ல்டுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து சாவக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த மெரைன் வேர்ல்டுக்குள்ளே ஃபிஷ் அக்வாரியம், பேர்ட்ஸ் பார்க், 3D மூவிஸ்னு நிறைய செக்மெண்ட் இருக்குது. நாங்கள் இந்த டெஸ்டினேஷன் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணோம். அந்த ரீலில் வந்து டோட்டலாக அங்கே இருக்கிற ஓவரால் சார்ஜஸ் வந்து 450 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையாகவே போனோம். பட் அங்கே போனால் எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபிஷ் அக்வாரியத்துக்கு மட்டும்தான் 450 ருபீஸ் சார்ஜ். மற்ற இருக்கிற பேர்ட்ஸ் பார்க், 3D மூவிஸ்க்கெல்லாம் தனித்தனி சார்ஜுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் சரி, வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக போய் தானே ஆகணும். அதனால நாங்கள் ஃபிஷ் அக்வாரியத்தை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நான் ஏன் இதை வந்து இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு கன்வே பண்ணும்போது அவங்களுடைய ஒரு ப்ரமோஷனாக இல்லாட்டி வேறு எதுக்காகவோ ஈஸியாக கன்வே பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் அதை நம்பி போன எங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஏமாற்றம். ஏன்னா எல்லாருமே ட்ரிப் பிளான் பண்ணும்போது ஒரு பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணுவோம். பட் இது பட்ஜெட்டை தாண்டி போன மாதிரி ஒரு ஃபீல். அதனால நாங்கள் வந்து பேர்ட்ஸ் பார்க், 3D மூவிஸ்லாம் போகல. ஜஸ்ட் அந்த ஃபிஷ் அக்வாரியத்தை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பட் ஒர்த்து தாங்க. ஓவரால் சார்ஜஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பார்க்காத நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து அங்கே இருந்துச்சு. எல்லாமே லைவில் பார்த்தது ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நான் கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ், இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபிஷ் அக்வாரியம் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அதாவது எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷுமே அங்கே வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து சாவக்காடு பீச் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. என்ன பீச்சை காட்டாமல் காலை காட்டுறானே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் போனது சரியான வெயில் டைம். ஏன்னா ரிட்டன் பைக்கில் வந்து ஊருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப சீக்கிரமே போயாச்சு. அதனால் பீச்சை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியல. வெயில் வந்து மூஞ்சுக்கு நேராக அடித்ததுனால அதை என்னால் காட்ட முடியல. அவ்வளோதாங்க. பீச்சை முடித்து நாங்கள் ரிட்டன் ஊர் வரும்போது, இது வந்து பாலக்காடு என்ட்ரன்ஸ்லேயே இந்த டனல் வந்து வரும். இதை தாண்டி தான் பாலக்காடு என்ட்ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இது தாங்க போனதுலே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 1 கிலோமீட்டர் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். பை காய்ஸ்.